நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 3 o'clock அந்த 3 மணி அளவில் இருக்கும். 3 மணி அளவு இருக்கும்போது விண்டோஸ்லேருந்து பார்க்கும்போது ஃபயராக தெரிஞ்சுது. அங்கேருந்து என்னன்னு எட்டி பார்த்தா எல்லா வண்டியும் வந்து ஃபயராக இருந்துது, நிறைய தீக்குள்ளே இருந்தது. கீழே வந்து பார்த்தா நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஃபயர் இன்ஜினுக்கு அணைச்சிட்டாங்க. நாங்கள் தான் ஃபோன் பண்ணது நைட்டு ஒரு 3:05 சம்திங் நான் ஃபோன் பண்ணது ஃபயருக்கு. கரெக்டாக ஃபயர் இன்ஜின் வந்து 3:10 வந்துட்டு ஃபயர் அணைச்சிட்டாங்க. மற்றபடி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து வந்து என்னென்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. தீ அவ்வளோ தூரம் வரல, தீ தெரிஞ்சுது, அது அவ்வளோ தூரம் எரிஞ்சது நல்லாவே தெரிஞ்சுது அங்கேருந்து பார்த்தது. அண்ட் எனது வந்து ஸ்கூட்டி பெப்பு, அது வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு. அண்ட் இங்கே இருந்த நிறைய வண்டிஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வெடிக்குதுன்னு நினச்சின்னு ஏந்து வந்து பார்த்தா ஒரே எரியுது. கிட்டவே வர முடியல. அப்படியே அவரு மேலே தண்ணி ஊற்றினாரு. அதுக்கப்புறம் தான் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணோம். மொத்தம் 12 வண்டி இருந்துங்க. 9 வண்டி இருந்துச்சு. 3 வண்டி அந்த வந்தவங்க வலிச்சு அந்த பக்கம் விட்டாங்களா, 3 வண்டி தப்பிச்சுது. இல்லைன்னா அதுவும் இருந்துட்டு இருக்கோம். எங்க நைட்டு 3 மணி யாருக்கு தெரியும், எல்லாம் தூக்கத்தில் இருக்கிறாங்க. இதனால அதான் அந்த வெடி சத்தம் கேட்டால் எழுந்தோம். டமால்டமாக வெடிக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் தான் வெடிக்குது. ஆமாம், பெட்ரோல் டேங்கில் வெடிக்குது. அதனால அங்கேயே நிற்க முடியல, அந்த அளவுக்கு கொழுந்துட்டு தெரியுது. எனக்கு தெரில. நாங்கள் எல்லாம் வண்டி காலைல வந்து பார்க்குறோம், வண்டி எல்லாம் எரிஞ்சு கிடக்குன்னு சொன்னாங்க. அது எதுனாலும் தெரில எங்களுக்கு. ஆனால் பசங்களும் வேலை சண்டையிலாம் பண்ணாங்களா தெரில எங்களுக்கு. இது வண்டி கொஞ்சம் அது எரிஞ்சு ஒன்றுமே துக்குநூறாக இருக்குது. வண்டியிலே ஒன்றுமே இல்லை, ஒரு இதுவும் கிடையாது. வண்டி டம்முன்னு வெடிதுன்னு தான் சொன்னாங்களோ பசங்க. அதுதான் புது வண்டி, நிறைய வண்டி இருந்தது. புது வண்டி பாவம் ஒருத்தர் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்தார். அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்து வண்டியை விட்டு போய் நைட்டு காலையில் எடுக்கலான்னு போனவர் வந்து பார்த்தா வண்டி இல்லைன்னு கேட்குறேன்.